எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்லக்கூடிய ஐஓபி தன்னோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்க. போன மாதம் தான் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாங்க. அதாவது 14 ஆகஸ்ட் 2025 அன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாங்க. மறுபடியும் இந்த மாதம் 15/9/2025 அன்று தன்னோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் பிலோ ₹3 crore வரைக்கும் இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 3 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.75% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் TDS எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப் டு 5 lakhs வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீட் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பீரியட் வைஸ் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றது இப்போ 1 by 1 பார்த்துடலாம். 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ள ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் 3.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பீரியடில் அதாவது 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ளே ஐஓபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த பீரியடில் மட்டும்தான் மினிமம் டெபாசிட் ₹1,00,000 அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மற்ற பீரியட்ஸ்லாம் மினிமம் டெபாசிட் ₹1000 இருந்தால் போதுமானது. 15 நாட்கள் முதல் 29 நாட்கள் வரை மற்றும் 30 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை இந்த 2 பீரியடில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஐஓபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் 3.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. 46 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை ஐஓபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.50%, இன்ட்ரெஸ்ட் 4.50% இருக்குது. 61 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3%, இன்ட்ரெஸ்ட் 3% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் 3.50% இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 61 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே 3.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. அதை 0.50% குறைச்சி இப்போ 3% அதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் 4% இருந்தது. அதில் 0.50% கட் பண்ணிவிட்டு இப்போ 3.50% அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் பீரியடில். 91 நாட்கள் முதல் 120 நாட்கள் வரை ஐஓபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் 3.50% இருக்குது. இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. 121 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை ஐஓபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3%, இன்ட்ரெஸ்ட் 3% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் 3.50% இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த பீரியடில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 3.50% இருந்தது. அதை 0.50% கட் பண்ணிவிட்டு இப்போ 3% அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பர்டிகுலர் பீரியடில் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் 4% இருந்தது. அதில் 0.50% ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ 3.50% அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 180 நாட்கள் முதல் 269 நாட்கள் வரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5%, இன்ட்ரெஸ்ட் 5% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் 5.50% இருக்குது. 270 நாட்கள் முதல் 1 வருஷத்துக்கு உள்ள அதாவது லெஸ் than 1 yearக்குள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் 5.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6%, இன்ட்ரெஸ்ட் 6% இருக்குது.
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.60%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.60% இருக்குது. இதே ஒரு வருஷத்துக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10% இருக்குது. மோர் தென் 1 year to less than 2 years, ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% இருக்குது. இதே பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. இதில் வந்து எக்ஸப்ட் 444 டேஸ்னு சொல்லியிருக்காங்க. 444 நாட்களை தவிர இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். 444 டேஸ், 444 நாட்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. இந்த பீரியட் ஆகிய 444 டேஸ், 444 நாட்களுக்கு ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் வந்து 6.75% இருந்தது. அதை வந்து 0.05% குறைச்சி இப்போ 6.70% அதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பர்டிகுலர் பீரியடில் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.25% இருந்தது. அதில் 0.05% குறைச்சி இப்போ 7.20% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 years to less than 3 yearsல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% இருக்குது. இதே பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. 3 years அண்ட் அபோவ், 3 வருடங்களுக்கு மேலே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.20% இருக்குது. இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்சம் தொகை வந்து 1 yearக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கொடுக்கப்பட வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.60% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 547 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1650 ரூபா கிடைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 2 வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 539 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1625 ரூபா கிடைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து 444 நாட்களுக்கு 444 டேஸ்க்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% இருக்கும். அப்படி 444 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8453 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 1,08,453 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8453 ரூபா ரெண்டுத்தை கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,08,453 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். ஐஓபி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து ஒரு வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10% இருக்குது. அப்படி ஒரு வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 588 ரூபா கிடைக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1775 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 2 வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை வந்து ஐஓபி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 580 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1750 ரூபா கிடைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து கியூமுலேட்டிவ் பேசிஸில் 444 நாட்களுக்கு 444 டேஸ்க்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. அப்படி கியூமுலேட்டிவ் பேசிஸில் 444 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9105 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 1,09,105 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 9105 ரூபா ரெண்டுத்தை கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,09,105 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.